இருக்க? காலேஜுக்கு டைமா இருக்கு, எந்திரிச்சு கிளம்புவியா? காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு கிளம்புடி. சரி, நம்மளுக்கு மட்டும் ஏன்டா கெட்ட கனவாவே வருது. சரி, அம்மா தேடுவாங்க, நம்ம சீக்கிரமா போய் சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்புவோம். காலேஜுக்கு போற பிள்ளை ஸ்கூலுக்கு போறமா ட்ரெஸ்ஸை போட்டு இருக்க, நல்ல ட்ரெஸ்ஸா போடுறே. ஏமா ஏமா ஏன் ட்ரெஸ்ஸை போட்டு சுத்துறீங்க? கழட்டுங்கம்மா. வீட்ல தான் இருக்கே, அதான் போட்டிருக்கேன். விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே போடுறேன். சரி சரி, நீங்க போட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தானே ட்ரெஸ் மாத்த சொன்னீங்க. நான் இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், வெளியே போங்க. சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வேகமா வந்து சாப்பிடு, காலேஜுக்கு போ. ஓகேவா? ஐயோ, இன்னைக்கு எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. ஏமா மணி எத்தனைமா? மணியா ஒரு 8-9 இருக்கும்டி. 8-9? அவ்வளோ லேட்டா பாப்பா நீ காலேஜுக்கு போற? உங்க அம்மா என்ன சமைக்கிறதுக்கு லேட் பண்றலா? இல்லப்பா, அம்மா காலையிலே வந்து என்னை எழுப்பி விட்டுருவாங்க, நான் தான் லேட் பண்றேன். அப்படி சொல்றேன் சிங்கக்குட்டி. உங்க அப்பாவெல்லாம் எதுவுமே தெரியாம பேசுவாரு. காலையில எந்திரிச்சா நியூஸ் பேப்பரை எடுத்து உட்காந்துட்டு டீ குடு, அதை குடு, இதை குடு அப்படின்னு தொல்லை பண்ணதான் தெரியும் உங்க அப்பாவுக்கு. சரி, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். உங்ககிட்டலாம் பேசி என்னால் ஜெயிக்க முடியாதுப்பா. சரி, உங்க அப்பா போயிட்டாரு. சாப்பிட்றியா? ஏம்மா, ஏற்கனவே காலேஜுக்கு லேட் ஆச்சுமா, நான் கிளம்புறேம்மா. சார் திட்டுவார். அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கேன், நல்லா டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டுட்டு போயேன். இல்லம்மா, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கார்ல வரியா இல்ல நடந்து போறியா பாப்பா? இல்லம்மா, நான் கார்லயே வந்துடுறேன். அதான நினைச்சேன், இவளாவது எனக்கு நடக்கிறதாவது. காரு காரு காரு. இப்போ நீங்க ஏதோ சொன்னீங்களே, அதுல காருன்னு கேட்டுச்சு. இல்லையே, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லையே. பாப்பா உனக்கு காரில் கூட்டிட்டு போகலான்னு சொன்னேன், வேற நான் என்ன சொல்ல போறேன்? ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். படிப்பு தான் நீ பெரிய பிள்ளைனே ஒரு வேலையை கொண்டு வரும். படிப்பு படிப்புன்னு அதுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கணும். சரியா பாப்பா? அம்மா, ஸ்கூல் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது வேற, நீ சொன்னது வேற. காமெடி. உன்கிட்ட முக்கியமானது ஒன்று சொல்லணும் பாப்பா. என்னம்மா? பாப்பா, அது என்னன்னா, ஸ்கூலில் போய் படி பாப்பா. உங்கள் மேம் கால் பண்ணி சொல்கிறாங்க நீ படிக்கவே மாட்டேன்னு. ஸ்கூலுக்கு போய் படி பாப்பா. சரிம்மா. காலேஜ் கிட்ட வந்துட்டோம். ஏய் மீனாட்சி, என்னடி பிரியா? லேட்டாடி? ஆமாடி, நானும் லேட்டு தான். நானே சார் கிட்ட எப்படிதான் போய் சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், நீ ஏதாவது ஐடியா வச்சிருந்தேன்னா எனக்கும் சொல்லுடி. நானே சார் கிட்ட வரும்போது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லலான்னு இருக்கேன். அப்ப நானும் அதையே சொல்லிடுறேன். ஆஹா, அதை சொல்லாதடி. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. நீ சார் கிட்ட சொல்லு, சார் எனக்கு காலையில ரொம்ப தலைவலிச்சிச்சு, எங்க அம்மா என்னைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க சார்னு சொல்லிடு. அது கூட நல்ல ஐடியா. இன்னும் கொஞ்சத்துல பெல் அடிச்சிரும், வா கிளாஸுக்கு போவோம். சைலன்ஸ். சரி, இப்போ நான் ப்ரெசன்ட் எடுக்கிறேன். அசோக் ப்ரெசன்ட் மேம். பிரியா பிரசன்ட் மேம். மீனாட்சி பிரசன்ட் மிஸ். கார்த்திக் பிரசன்ட் மிஸ். எஸ்கியூஸ் மீ மேம். என்ன மேம்? இது உங்க குட்டி பொம்மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க. அடுத்து என்ன நடக்க போதோ கெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்கள் இதில் ஒரு மிஸ்டேக் விட்டுருப்போம், அதை நீங்கள் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. மீனாட்சி யாருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்க. இதோட லாஸ்ட் எபிசோடு வரப்போகுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.